ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசியில் தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது குக்கரில் ஒரு 5 கரண்டி அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நெய் கூட ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த பட்டை சாமான்லாம் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுபட்டதும் நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. வெங்காயம் நல்லா அந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் நல்லா இருக்கும். நமக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் பிரியாணி கலர். ஒரு கைப்பிடி அளவு புதினா, இதெல்லாமே அந்த மிளகாத்தூளோடு நல்லா வதங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இல்லைன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து கரைஞ்சி நமக்கு தொக்கு பதத்துக்கு நமக்கு கிடைக்கணும். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா தக்காளி நமக்கு நல்லா கரைஞ்சி வெந்து வந்துடும். மார்னிங் பசங்களுக்கு லஞ்ச் ஈஸியாக இந்த சாதத்தை நம்ம செய்து கொடுத்துடலாம். விரும்பி சாப்பிடுவாங்க, மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஒரு 1/2 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு பிரியாணி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி பவுட்ரு ஆப்ஷனல் தான். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அந்த கப்பில் 2 கப் அளவு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 கப்பு பச்சரிசிக்கு 1.25 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரேஷன் பச்சரிசியை நல்ல ஒரு 4 or 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அளவு ஊற வச்சுக்கோங்க. இந்த தக்காளி சாதம் பச்சரிசியில் செய்தோங்கிறதே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன அளவு மெஷர்மெண்ட்டோடு இந்த மாதிரி செய்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரம்பை இலைங்க. இது போட்டிங்கன்னா பிரியாணி ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த அரிசியை நல்லா அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பபிள்ஸ் வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ரேஷன் பச்சரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு 3 or 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அதோட ஸ்மெல்லாம் போயிடும். நல்லா ஒயிட்டிஷாக நமக்கு இந்த ரைஸ் கிடைக்கும். அதோடு நம்ம ரம்பை இலை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணதுனால நமக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவராக நமக்கு தக்காளி சாதம் கிடைக்கும். இப்போது லைட்டாக கொதிச்சிருச்சு பாருங்கள் சாதம் போட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி ஒரு 15 மினிட்ஸ் அளவு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம தம்மில் போட்டு எடுத்தோம்னா நம்மளோட குக்கர் தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிருங்க. என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரைஸை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே.